வணக்கம் விவாஸ். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்பு இறக்கிட்டுருக்காங்க வலை வச்சு. எப்போதும் போல தான் இந்த பக்கம் ரத்னாலப்பா, அந்த பக்கம் சைசனா. ஐயோ அதான் சொல்லக்கூடாது, சரி கேவலமாக போகும். எப்போதும் போல தான் 2 பேர் ரோப்பு இறக்குறாங்க. பார்த்தீங்களா ரோப்பு இறக்கிட்டாங்க. டைட்டு ரோப்பு இறக்கி முடிச்ச வரைக்கும் டைட் வைக்கணும் ஒரு வாட்டி. அப்போ தான் அது இந்த ரோப்பு இழுத்துட்டு ஓடாமல் இருக்கும். அதுக்காக டைட் வைக்கிறாங்க ரோப்பை. பார்த்தீங்கன்னா மக்கள் சரக்கு அடித்து கொட்டிட்டு சரக்கை புறக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல முறையில் தான் புறக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நைட் நேரத்தில் பார்த்தீங்களா நவரை, கண்டக்குச்சி, வெள்ளமீன், புட்டு எல்லாமே கலப்பாக பட்டுருக்கு. பெரிய கனவா நமக்கு பிடிச்சி தூக்கி காட்டிட்டு இருக்காரு நம்ம குமாரண்ணா. நல்ல முறையில் இது பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷண்ணா புட்டு புறக்கிட்டு இருக்காரு. ஏதோ நம்ம கடைசியை வச்சு புறக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா புறக்கிட்டு இருக்காங்க. வெள்ளை மீன் மீன்லாம் தரு. பார்த்தீங்கன்னா மீனை பாருங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வெள்ளை மீன் சொல்லுவாங்க. இந்த வெள்ளை மீனை தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அந்த வெள்ளை மீன் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வெள்ளை மீன். வெள்ளை மீன் சொல்லக்கூடிய மீன். பார்த்தீங்களா நைட் நேரத்தில் பட்டது மட்டும் தான் பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமாக மக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியில் உங்களை பார்ப்போம். பார்த்தீங்களா மீன் தான் அடிச்சு போட்டிட்டு இருக்கோம். அந்த பறவை நல்லா செழிப்பாக கரெக்டு கனவா நல்லா இப்போ பறக்க வந்துட்டாரு. பார்த்தீங்களா அவரும் ஒரு போஸ்ட் கொடுக்கறனால போல எல்லாமே போஸ்ட் கொடுக்குறாரு. எல்லாமே மக்கள் இருந்து ரொம்ப ஆர்வத்தில் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இது 2 பேர் சும்மா வர்றாங்க. நம்மளால தான் வந்து சாப்பிட போகிறாரு. இவர் வந்து சாப்பிடாம இருக்கனால சாப்பாடு சாப்பிட போகிறாரு மாமா. எல்லாம் இரவு வணக்கம் மாமா சாப்பிட சொல்கிறாரு. அப்படியே சேலைக்கு போங்க. தெரிஞ்சுதா